அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் இளங்கோ. நான் இப்போது தொப்பூரில் இருந்து கும்மிடிக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த தொட்டி பாலத்தை தாங்க குளிச்சிட்ருக்கேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்மிடிக்கு போகிற வழியில் இருக்கிற அந்த தொப்பையாறு அணை இருக்கும் இல்லைங்களா. அதாவது நம்ம வந்து இந்த சேலத்துலேருந்து தருமபுரிக்கு போகிற வழியில் அந்த தொடர் வண்டியில் போனோம்னா அந்த அணை இருக்கும், தொப்பையாறு அணை. அந்த அணையை நம்ம பார்ப்போம். அந்த அணையிலிருந்து உழவு பணிகளுக்காக இந்த வாய்க்கால் பாசனத்துக்காக தண்ணீர் வந்து திறந்து விட்டுருக்குறாங்க. இந்த வாய்க்கால் பாசனத்துக்காக திறந்து விடப்பட்ட தண்ணீர் பல ஊர்களுக்கு சென்று பல ஏக்கர் காடுகளுக்கு வெள்ளாமைக்கு, அதாவது உழவு பணிகளுக்கு பயன்படக்கூடியது. அப்படி திறந்து விடப்படக்கூடிய தண்ணீர் தான் இந்த தொட்டிப்பாலம் வழியாகவும் நிறைய இடத்துக்கு போகுது. உண்மையில் சொல்லணும்னா இந்த தொட்டிப்பாலம் வந்து பார்த்திங்கன்னா அது மண் தரையில் வாய்க்கால் மாதிரி தான் போகும். அந்த தொட்டிப்பாலம் எதுக்கு அப்படின்னா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது கீழே ஒரு தாழ்வான பகுதி, கீழே ஒரு ஆறு ஓடுதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து சமன்படுத்துகிற வகையில் காங்கிரீட்டால் அமைக்கப்பட்ட அந்த தொட்டிப்பாலம் மாதிரி கட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போகும், அந்த பள்ளத்தை சமன் செய்துட்டு அதுக்கப்புறம் அந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா மண்தரையில் தான் மண்தரை வாய்க்காலில் தான் இந்த தண்ணீர் வந்து பல பகுதிகளுக்கு செல்லும். இந்த மாதிரி இது பார்த்திங்களா, இது வந்து இருபுறங்களும் மண் தரை தான். கீழே கொஞ்சம் வந்து தரை இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் முழுசாக வந்து தொட்டி மாதிரி கிடையாது. ஆமாம், அங்கே முன்னாடி நம்ம பார்த்தது முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட், அடியிலையும் காங்கிரீட்டு, இருபுறங்களும் சிமெண்ட் கலவைகளால் செய்யப்பட்ட அந்த தொட்டி பாலம். ஆமாம், அந்த பள்ளத்தை வந்து சமன் செய்கிறதுனால அங்கங்கே மட்டும் அந்த தொட்டி மாதிரி காங்கிரீட் போட்டு கட்டியிருப்பாங்க. அது அப்படியே போயிட்டு பல உழவு நிலங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு வெள்ளாமைக்காக மக்கள் வந்து பயன்படுத்துவாங்க. அதற்காக இந்த தொப்பையாறு அணையிலிருந்து இப்போ தண்ணீர் திறந்து விட்டுருக்காங்க. ஒரு சில நாட்கள் முன்பு திறந்து விட்டுருக்காங்க. இது தொடர்ச்சியாக தண்ணி போய்கிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இதில் தண்ணி போகும் அப்படின்றது நமக்கு உறுதியாக தெரியாது. அது இல்லாமல் இதில் சிறிதளவு, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் திறந்து விடுவாங்க. தற்பொழுது நிறைய தண்ணீர் திறந்துருக்குறாங்க. அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நீர்நிலைகளை தேடி மக்களும் சரி விலங்குகளும் போகிறது வந்து வாடிக்கையாக இருக்குது. நம்மளுடைய மக்களும் அடிக்கிற வெயிலுக்கு இதமாக அந்த மாதிரியான நீர்நிலைகளில் போய் உட்காந்து உடம்பை வந்து குழுன்னு ஆக்கிட்டு வர்றதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நண்பர்கள்லாம் குளிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் என்ன பண்ணுறது, நானும் போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இளைப்பாறிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். நல்ல விஷயங்க, தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வருது. இங்கே பாருங்கள், தொட்டி பாலம் கிட்டத்தட்ட நிறையவே தண்ணீர் போகுது. இந்த தொட்டி பாலம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆழலாம் இல்லை, கிட்டத்தட்ட நான் நிற்கும்போது ஒரு இடுப்பளவு ஆழம் தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு நின்றுட்டு குளிக்கிறதுக்கு. அப்படியே திட்டில் ஏறி கொஞ்சம் நேரம் உக்காந்துக்கலாம், அப்பப்போ ஓய்வு எடுத்துகிட்டு அழகாக இந்த தண்ணியில் வந்து குளிச்சுட்டு மகிழ்ச்சியாக இருந்துட்டு வரலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சூழல். அது இந்த பக்கத்தில் பனை மரம், தென்னை மரம் இதெல்லாம் இருக்குது, நிழலாகவும் இருக்குது. அந்த நிழல்லையும் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வர்றதுக்கு ஏற்ற ஒரு தரமான இடம் அப்படின்னா இந்த இடத்த நம்ம சொல்லலாம். இங்கே வந்து நீங்கள் குடும்பமாகவும் போகலாம், குழந்தைகளையும் குளிக்க வைக்கலாம். ஏன்னா இது பெரிய ஆழெல்லாம் கிடையாது, ஒரு 3 முதல் 4 அடி. அப்புறம் நிற்கும் போது ஒரு இடுப்பளவு தான் ஆள் இருந்தது. அதனால் குழந்தைங்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். நீச்சல் தெரியலினாலும் பரவாயில்ல, இருந்தாலும் பாதுகாப்பாக போயிட்டு குளிச்சுட்டு பாதுகாப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் பாதுகாப்பாக இருந்துட்டு போங்க. இந்த தொட்டி பாலத்தில் இந்த மாதிரியான நீர்நிலைகளுக்கு தருமபுரி, அப்புறம் கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் இந்தாண்ட பொம்மிடி, சேலம், பல ஊர் பகுதிகளிலேருந்து மக்கள் வந்துட்டு போகிறாங்க. இந்த இடத்துல இந்த ஒரு தொட்டி பாலம் மட்டும் கிடையாது, இங்கே தொப்பையாறு அணைக்கு போகிற வழியில் பல இடங்களில் இந்த மாதிரியான தொட்டி பாலங்கள் வந்து இருக்குது. அங்கேயே நான் போயிருந்தேன், அங்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம தொப்பூர்லேருந்து முன்னாடி பொம்மிடி போகிற வழியில் இருக்கக்கூடிய முன்னாடியே இருக்கிற அந்த தொட்டி பாலத்தில் டக்குன்னு நான் முதல்ல இறங்கிட்டேன். ஆமாம், ஒரு நல்ல ஒரு ஆனந்த குளியல், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருக்குதுங்க. ஆமாம், தண்ணியிலே இருந்துட்டு உடம்பு வந்து நல்லா குழுன்னு ஆக்கிட்டு அங்கேருந்து அப்படியே பொறுமையாக வண்டி எடுத்துகிட்டு சாப்பிட்டு கிளம்பி போனோம். உண்மையை சொல்லக்கூடாது, இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரியான நீர்நிலைகளில் போய் இருக்கிறது வந்து நல்ல ஒரு மன நிறைவை தருது. இன்னும் சொல்லப்போனால் இங்கேயே இந்த இடத்துல வந்து நிறைய பேர் இந்த ஷாம்பு கவரு, சோப்பு கவரு, நிறைய பேர் வந்து சாராயம் குடிச்சு சாராய புட்டிகள், சாராய கப்புகள் இந்த மாதிரிலாம் போட்டு போயிருக்கிறாங்க. என்ன தான் சொன்னாலும் தனி மனித மாற்றம் இல்லை என்றால் சமூக மாற்றம் வராது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை வந்து தவிர்க்கணும். சாராய புட்டிகளை கண்ட இடத்துல போடுறத மக்கள் வந்து தவிர்க்கணும்.
ஷாம்பு கவரு, சோப்பு கவர்னு கண்ட இடத்துல போட்டு போய் இயற்கையை சீரழிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் இயற்கையோடு இருந்து வாழ்ந்துட்டு போகிறது தான் நமக்கும் நல்லது. உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னா இந்த பகுதிக்கு போயிட்டு வாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.